இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு பரிசேயர்கள் செய்கிற சில காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. அவங்க தர்மங்களை செஞ்சாங்கன்னா மனுஷர்கள் அதை பார்க்கணும், புகழணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணாங்கன்னா வீதிகளில் நின்று எல்லாரும் பார்க்குற மாதிரி கைகளெல்லாம் உயர்த்தி சத்தமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப முகவாடலா எல்லாரும் பார்க்கும் போதே இவங்க உபவாசம் இருக்கிறது தெரியணும் என்பதற்காக அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படிலாம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதே ஆண்டவர் அந்த 1 வசனத்தின் பின்பகுதியில ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்படிலாம் செஞ்சா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் செய்யற காரியத்தெல்லாம் பாராட்டணும், எல்லாரும் என்னை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியரங்கமாக நம்ம செய்யும் கிரியைகளுக்கு உடனடியா பலன் கிடைச்சிருது. மக்கள் புகழ்ந்துட்டாங்களா, அதுல பலன் வந்துட்டு 4 பேர்ட்ட இவங்க இப்படிலாம் தர்மம் பண்றாங்க, இவங்க இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, இவங்க இப்படிலாம் உபவாசம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி நம்மை குறித்து பரவலா புகழ்ந்து பெருமையா பேசிட்டாங்க அப்படின்னா இந்த பூமியில பலன் வந்துட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அந்தரங்கத்துல இதெல்லாம் செய். வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். அதே நேரத்தில் உன் அரைக்கதவை வீட்டுக்குள்ள நீ பூட்டிட்டு நீ ஜெபம் பண்ணு. நீ உபவாசம் இருந்தனா நல்லா குளிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு முகத்தெல்லாம் வாடலா வைக்காம ஆண்டவருடைய சமூகத்துல நீ ஜெபம் பண்ணு. அப்பதான் பரலோகத்தில் இருக்கிற உன் பிதா இதெல்லாம் அந்தரங்கத்துல பார்த்து உனக்கு வெளியரங்கமா பலன் அடையும். இதெல்லாம் பாருங்க, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள். கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் நான் கர்த்தருக்காக தான் செய்யறேன். ஒரு ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னா அதை கர்த்தருக்காக தான் செய்யறேன். ஜெபம் பண்றேன்னா தேவனோடு உறவாடுவதற்கு தான் நான் ஜெபம் பண்றேன். உபவாசம் பண்றேன்னா இன்னும் என்ன தாழ்த்தி ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறதுக்கு தான் நான் உபவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட மனநிலையோட நம்ம செய்வோமானால் அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய தேவன் வெளியரங்கமா பலன் அளிப்போம். அதனால பரிசேயர்களை போல இல்லாம தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசனையா கேட்டு ஆண்டவர் இயேசு சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். வெளியரங்கமான பலனை காண்போம். பரலோக தேவனே, இதை போல நீங்க என்னென்ன போதனைகளை சொல்லியிருக்கீங்களோ அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.